என்ன மக்களே, இன்னைக்கான ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் அங்கேயுமே நம்ம பாரு தான்ப்பா இருக்காங்க. பாரு 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 இதை நான் காமெடியாக சொல்லணுன்னா கூட அடாடா சக்க சக்க சக்கச்சன்னு சண்டையாக போட்டுட்ருக்காங்கப்பா அப்படின்னு டிவி சேனலில் மியூட் பண்ணால் கூட நம்ம பாருவோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்குன்னா அதுதான் அவங்க கேம் ஆடுறது. அவங்க இரிட்டேட் பண்ணுறாங்களோ அநாயகமாக இருக்காங்களோ பிடிக்குதோ பிடிக்கலையோ பாருவை தவிர அங்கே வேறு விஷயமே இல்லை பிக் பாஸ்க்கு ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஒருவேளை நீங்கள் பாருவை எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்களேன், ஜெயிலுக்கு போய் பாரு இருந்துட்டாங்க. அப்போ கூட கேமரா ஃபோக்கஸ் அங்கே தானே போகுது. ஒருவேளை பாரு கலை கூட ஜெயிலுக்கு போயிருந்தாலும் திவாகர் கூட ஜெயிலுக்கு போயிருந்தாலும் எங்கே போயிருந்தாலுமே பாரு கிட்ட தான் கேமரா போகுதுன்னா அப்போ உள்ள வேற எதுவுமே இல்லை கண்டென்ட் அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கனி குரூப் அப்பா பார்வை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அடின்னு அடிச்சுட்டு அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடச்சிட்டு அவங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்னவோ ஸ்கிரிப்ட் போடுறாங்களாம், ட்ராமா போடுறாங்களாம், பாட்டு பாடுறாங்களாம். ஆனால் கேமரா இங்கே தானேங்க வருது திருப்பி திருப்பி. இதில் வந்து கமருதீன் கூடவும் சேர்த்து போட்டப்புறம் அது லவ் ஜோடி அது ஒரு பக்கம் போகட்டும். அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த கண்டென்ட்லாம் நான் டச் பண்ண மாட்டேங்க அவ்வளோவா. அன்லஸ் அதர்வைஸ் அது சொல்லி ஆகணும் எபிசோட்லன்னு சொன்னால் மட்டும் தான் டச் பண்ணுவேன். எப்படி பார்த்தாலும் அது வந்து ஆப்வியஸாக வந்து அவங்களுக்கான பர்சனல். ஸோ அவங்க பர்சனல் அப்படின்னும் போது அவங்க லவ் கண்டென்ட்டை கொடுக்கறது அது கண்டென்ட்டாக கொடுக்குறாங்களா, நிஜமாகவே லவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து அவங்க பர்சனல். அகெயின் போன சீசனில் விஷால் வந்து அவ்வளோ பண்ணியும் தர்ஷிகா அப்படி பண்ணியும் நம்ம சேது சார் சொன்ன ஒரே வார்த்தை தான், அது அவங்க பர்சனல், அதையே வலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அதுதான் டிஆர்பிக்காக அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்காக கண்டஸ்டன்ஸை உள்ளே வந்து அரோரா மாதிரி ஆளுங்களோ துஷார்லாம் என்ன கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல, அரோராலாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போது கலை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவர் இப்போ தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கார். பாவம், அவர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிற இந்த 2-3 வாரத்துலேயே அவரை அவர் வந்து வெளில எடுத்துருவாங்க கன்ஃபார்ம். ஸோ திவாகரையும் கலையெல்லாம் கூடி சீக்கிரம் வெளில எடுத்துருவாங்கங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு லெவலுக்கு வரைக்கும் ஷோ சூடு பிடிக்கிற வரைக்கும் இவங்களை உள்ளே போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்களை வெளில எடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மேலே கலையை ஆரம்பித்து கேம் ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னாலும் நீ ஆரம்பிச்சிக்கிட்டே இருப்பா, நாங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கோம் எலிமினேஷன் வேலையை அப்படின்ற மாதிரி சீக்கிரமாகவே வந்து எடுத்து விட்டுருவாங்க. ஷோ வந்து டீம் வந்து அவங்க 2 பேரும் எடுத்து விட்டுருவாங்க. திவாகருக்கும் அவள் தான் இனிமேல் டவுன்ஃபால் தான். அப்புறம் கலை வந்து அவர் நினச்சிட்டு இருக்கார் தான் ஹீரோ ஐட்டம் சூப்பராக தெரியும், ஆனால் அவர் ஒரு பொருட்டாகவே பண்ணாமல் அவருக்கான விஷயங்கள் எதுவுமே ஒன்றாரில் பெருசாக வரவே இல்லையே. ஸோ வந்து இதுதான் இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாரு அந்த பெஸ்ட்டு சொல்கிற இடத்துல இல்லை ஒஸ்ட்டு சொல்கிற இடத்துல ஒரு கேம் ப்ளே பண்ணது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியும். என்னப்பா நீங்கள் பாரு புராணமே பாடிட்டுருக்கீங்கன்னு என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு தோணலாம். ஏங்க பாரு புராணம் நான் மட்டுமா அங்கே பாடுறேன், பிக் பாஸே பாரு புராணம் தானேங்க பாடுறாரு. அந்த புராணத்தை வச்சு தானங்க இந்த டிஆர்பி இந்த சீசனில் போகுதுன்னா அப்புறம் அதை பேசாமல் வேறு கண்டென்ட் எப்படிங்க வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன ஒரு சிலர் அதை நெகட்டிவாக மட்டுமே பேசுகிறாங்க, நான் நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது, இதையும் பார்க்குறீங்க இதையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே, இன்றைக்கி அப்போ பாரு பேசினதெல்லாம் தப்பு இல்லையா, ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படி பேசிட்டாங்க சுபிக்ஷாவை, அந்த சமுதாயத்தை பற்றி அப்படி பேசினாங்க அப்படி இப்படின்னா இதில் பாதி தாங்க பாதி கூட காட்டலைங்க, ஒன்னாரில் இதுக்கு மேலே போச்சு அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனது பண்ணது செஞ்சது எல்லாம். ஆப்வியஸாக நான் அடிக்கடி சொல்கிறது தான், பாரு செய்கிறதெல்லாம் நீங்கள் ராவாக காட்டுறீங்க, பாரு பேசுகிறதெல்லாம் அப்பட்டமாக காட்டுறீங்க, அது இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குன்னா அதுதான் உங்களுக்கு டிஆர்பின்னா நீங்கள் அதை காட்டுறீங்க. அப்போ சபரி உள்ள ராவா ஒன்று செஞ்சுட்டு இருக்காரு, அதை ஏன் நீங்கள் காட்டுறதில்ல? கனி உள்ள ஒன்று அப்பட்டமாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே அதை ஏன் காட்டுறதில்ல? எஃப்ஜே ஆதரே ஒன்று அப்பட்டமாக சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராம்லலாம் கண்ணா அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கேன், அதை ஏன் நீங்கள் காட்டுறதில்ல? அப்புறம் துஷார் அரோரா அந்த விஷயங்கள் ஒன்று போயிட்டுருக்கேன், கேமரா எவ்வளோ சண்டை என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் சண்டையில் கிழியாத சட்டை இருக்கான்னா அந்த சண்டையில் நாங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக ஒன்று பண்ணுறோம் பாருன்னு கேமரா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்களே துஷார் அரோரா. அப்போது அதெல்லாம் நீங்கள் காட்ட மாட்டீங்கன்னா அதெல்லாம் வெளியில் கொண்டு வர மாட்டீங்கன்னா அந்த ரா கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு டிஆர்பியாகவே இல்லை. பாரு எது பண்ணாலும் டிஆர்பினா அவங்க இன்னும் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனையும் கோவத்தையும் ஜாஸ்தியாக வெளிப்படுத்துகிறாங்கன்னா இல்லை அவங்களுக்கான டாஸ்க்கை அவங்க ரெபலாக எடுத்து அதையும் ராவாக வெளிப்படுத்துகிறாங்கன்னா அந்த ரா கண்டென்ட் தான் உங்களுக்கு டிஆர்பியாக இருக்குன்னா அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ இருக்கிறத பேசி தானே ஆகணும். ஸோ நான் அகைன் சொன்ன மாதிரி தான் அவங்க அதை பற்றி பேசியிருக்க வேணாம். இப்போ நான் ஜெயிலுக்கு போனது கூட பாரு சரியாக தப்பான்னு கேட்டால் பாருவை பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் ஒஸ்ட்டுன்னு அமிச்சாங்க. ஆனால் அதுக்குன்னு அதை வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு அது தேவை தான். என்னப்பா திடீர்னு இப்படி பெல்ட் அடிக்கிறீங்க, பாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாரு ஜெயிலுக்கு போனது சரின்னு சொல்கிறீங்கன்னா ஆமாம் ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அவங்க ஒரு நல்ல கேமர், ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆவாங்க கண்டிப்பாக. அவங்களை ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த ஒரு டவுனான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவங்களை பிரேக் டவுன் பண்ணணுன்றது தான் கண்டஸ்டன்ஸோட விஷயமா இருக்குது, உள்ளே இருக்க அந்த கனி குரூப்போட விஷயமா இருக்குன்னா அவங்களுக்கு கேம் ஆட விடாமல் ட்ரிகர் பண்ணி அவங்கள தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ ஒரு விதத்தில் அவங்க இப்படி ஒரு பொண்ணு நடந்துக்கலாமா பண்ணலாமான்னு கனி வந்து லைவில் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, திவாகர்கிட்டயோ அவங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்கள் அந்த சபரியும் அதை தான் சொல்லுவார், அப்போ அந்த பொண்ணை நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த பொண்ணோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறீங்க, அந்த பொண்ணை பிரேக் ஆக்க பார்க்குறீங்க அப்படின்னும் போது இது தன்னை சுற்றி இப்படி ஒரு யூகம் வளர்ச்சி தன்னை சுற்றி இப்படி ஒரு சதி திட்டம் போட்டு தன்னை சுற்றி இப்படி ஒரு கேமை தான் பர்சனல் வெஞ்சன்ஸோட எல்லாருமே ஆடுறாங்க, ஒருத்தங்களை சுற்றி எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேமில் இன்னும் கான்ஷியஸாக அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னா வார்த்தைங்களை விடக்கூடாது,
என்ன கோவம் என்ன வந்தாலும் ஒன்று பாத்ரூமில் போய் அழுதுடணும், இல்லையா பெட்ஷீட்டுக்குள்ளே போய் அழுதுடணும், இல்லையா அப்படியே இல்லையாலும் வெளியில் உட்காந்து கேமரா முன்னாடி புலம்பிடணும். ஆனால் புலம்பும்போது கூட அது கேமரான்ற கான்ஷியஸோட வார்த்தைங்களை விடாமல் புலம்பணும். அப்போ தான் அவங்க கேமை அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ ஏதோ ஒரு சென்சிபிளான விஷயத்தை இப்போ அவங்க கம்யூனிட்டி பற்றி பேசினதாகட்டும், சுபிக்ஷாவோட கேரக்டர் பேசினதாகட்டும், இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அவங்க கேமரா முன்னாடியோ இல்லை மற்றவங்க கோ கண்டஸ்டன்ஸ் கிட்டேயோ சொன்னால் அது வெளியில் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோன்ற கான்ஷியஸோடு அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக கேம் ஆடணும். அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான். ஆனால் திருப்பி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திருப்பி எழுந்து வரணும்னா ஒரு எனர்ஜி வேணும்ல. அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வெளியில் கொட்டணும்ல. அந்த வெண்ட் அவுட் பண்ணுறதே நீங்கள் கண்டென்ட்டாக மாற்றுறீங்கன்னா இந்த இடத்துல அந்த பொண்ணு கொட்டினது தப்பு அப்படிங்கிறத விட அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தின கண்டஸ்டன்ஸை சொல்லணுமா, இல்லை அந்த பொண்ணு அந்த வெண்ட் அவுட் பண்ணுற விஷயத்தையுமே கண்டென்ட்டாக மாத்திர பிபி டீமை சொல்லணுமா அப்படிங்கிறதா விஷயமா இருக்குன்னா, இதெல்லாம் தன்னை சுற்றி நடக்குதுன்னு தெரியிறப்போ நான் ஸ்ட்ராங் கேமராக நிப்பன்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த ஸ்ட்ராங் கேமுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்க அவாய்ட் பண்ணணும்னா அப்போது இந்த ஜெயில் விஷயம் அப்படிங்கிறதோ இல்லை இப்போ அவங்களுக்கு அந்த ஜெயிலில் கிடச்சிருக்க டைம் அவங்க ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேம் எப்படி கொண்டு போகலாம், எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயமா அவங்களுக்கான செல்ஃப் லேர்னிங்க்கு அந்த ஜெயில் டாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கணும். அவங்கள கொஞ்சம் கேமில் வந்து வேறு மாதிரி காட்டிக்கிறதுக்கு இவர் சொன்னார், விக்ரம் சொன்னது கூட சொன்னார், நெகட்டிவிட்டி மட்டுமே இல்லாமல் க்ரியேட்டிவிட்டியும் காட்டலான்னு. ஏங்க அந்த பொண்ணு க்ரியேட்டிவிட்டியும் காட்ட தான் செய்யுது. அந்த பொண்ணு க்ரியேட்டிவிட்டி காட்டினாலும் நீங்கள் அதை கண்டென்ட்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து திடீர்னு வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லைனா திடீர்னு சீன் க்ரியேட் பண்ணுறான்னு சொல்கிறீங்க. ரெபலாக பண்ணிட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட போய் அட்டாக் பண்ணி தானே அதை கண்டென்ட்டாக காட்டுறீங்க. அப்போ அந்த அட்டாக் நான் ரெபலாக மாற்றி கண்டென்ட்டாக மாற்றுவேன் அந்த பொண்ணு ஒன்று சொல்லுதுன்னா அப்போது நெகட்டிவிட்டியும் எனக்கு தெரியுது. நான் அது நெகட்டிவாக தான் வெளில போனால் அந்த பொண்ணுக்கு தெரியுது. தெரியாத அளவு அந்த பொண்ணு முட்டாலாம் கிடையாது. அப்போது நான் க்ரியேட்டிவாக என்ன பண்ணோங்கிறத யோசிக்கிறேன் போது அந்த பொண்ணு நன்னோட ஸ்கிரிப்டில் பேசுது. ஏன் விக்ரம் கூடவும் சேர்ந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒன்னாரில் காட்டுறதில்ல. வெறும்னே அந்த பொண்ணு நெகட்டிவாக மட்டும்தான் காட்டுறாங்க. க்ரியேட்டிவிட்டியோ இவர் நிறைய பண்ணிருக்காரு உள்ள யார் விக்ரம். ஆனால் ஒன்னாரில் வரவே இல்லையே. 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குதா என்ன 1 எபிசோடில். அப்போது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரியேட்டிவும் பண்ணணும், நெகட்டிவாகவும் தெரிவிங்க, பாசிட்டிவாகவும் தெரிவிங்க. நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் கேமராவில் கேப்சர் பண்ணி 1 ஹவரில் எதை காட்டணுமோ அதை தான் நாங்கள் காட்டுவோம்னா அந்த பொண்ணு எல்லா ஆங்கிளுக்கும் ட்ரை பண்ணுது. ஆனால் நெகட்டிவ் மட்டும் தான் அந்த பொண்ணுக்கான ரேஷியோவாக இருக்குன்னும் போது அதை மட்டும் தான் டிஆர்பிக்காக இவங்க காட்டுறாங்க. அப்போது அந்த இடத்துல க்ரியேட்டிவிட்டின்னு சொன்ன விக்ரம் சொன்னதை பர்சனலாக எடுத்துக்காம, பர்சனல் மீன்ஸ் அந்த பொண்ணு அதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்காம, ஓகே நம்ம நெகட்டிவாக தெரியுறோன்றது ஒரு ஹிண்ட்டாக எடுத்துக்கிட்டு க்ரியேட்டிவாக இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம், இந்த கேமை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அகைன் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் நீங்கள் அடிக்க தான் போகிறீங்க, அதை தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறீங்க. பாதி முன்னாடி பாதி காணும், பின்னாடி பாதி காணும் தான் கட் பண்ணி காட்ட போகிறீங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் அந்த கேமோட அந்த நுவான்சஸை இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி எதை அவாய்ட் பண்ணலாம், எது தேவையில்லாத கண்டென்ட், எது வந்து சென்சிட்டிவான டாபிக், எது வந்து விஷயங்கள் வேறு வெளியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுக்கான ப்ரீத்திங் ஸ்பேஸுக்கு இந்த ஜெயில் டாஸ்க் அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.